ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேமியா செய்யலான்ட்டுங்க. அதுக்கு தேவையானது ஒரு பல்லேரி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பில், சேமியா கிச்சடி, தக்காளி, பூண்டு, முந்திரி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடலப்பருப்பு, கடுகு போட்டுங்க. கடுகு வெடிச்சிடுச்சுங்க. வெங்காயம் போட்டுக்க. முந்திரி போட்டுக்க. மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். தக்காளி, பூண்டு போட்டுக்கலாம். ஜீரகம் போட மறந்துட்டேன். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. சேமியாவை போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சொதன்னு இருக்குங்க. அளவாக இருக்கும் அந்த தண்ணி, அதான் நல்லாயிருக்கும். சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்லாம். தண்ணி கரெக்டாக இருக்குது. சேமியா கிச்சடி ரெடி. இதுக்கு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம், சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். ஆனால் வெறும் இது சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும். சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது தூது ஏலக்காய்ங்க. இதில் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு பாருங்கள் எவ்வளோ காய். காய் நிறையா இருக்குது. தேங்காய் ஆட்டி போட்டு தேங்காய் ஆட்டி புளிக்குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். தூதுவளை தலை வெத்தலை கொடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. காய் வரும் தூதுவளைங்க எவ்வளவு. சும்மா மாடியில் தாங்க இந்த தொட்டியில் இருக்குது. சரி, இது கருவேப்பிலை கன்று. இது குட்டிக்காரணம் போடுங்க. இந்த பூச்சி சின்ன குழந்தையிலையெல்லாம் விளையாடுவோம். இந்த பூச்சி பாருங்க, அது எப்படி இருக்குங்க கொடுக்கு. குஞ்சா இருக்கு, கொஞ்சம் பெருசாகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தூதுவளை காய் குழம்பு வைக்கலான்ட்டுங்க. புளிக்குழம்பு. இது தூதுவளங்காய். அதுக்கு வெங்காயம் போட்டிருக்கேங்க. வெங்காயம், பூண்டு, மிளகாய் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா வாங்கிக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டு
தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். மல்லிப்பொடி போட்டுக்கலாங்க. புளி, தேங்காய் நல்லா ஆறின பிறகு அரைச்சிக்கணும். தூதுவளை காயை வந்து தட்டிக்கணும். சுண்டக்காய் குழம்பு மாதிரி தாங்க இது, அதே மாதிரி தான் இது தூதுவளை காய். இதெல்லாம் கிராமத்து சமையலுங்க. நல்லா சளிக்கெல்லாம் உடம்பு வலி சளி எதுவும் இருக்காது இப்படி செஞ்சால். எங்கள் அம்மா செய்வாங்க நல்லா. இது கழுவிக்கணும். இப்படி நல்லா தட்டிக்கணுங்க. வரும் ஒன்று மாத்திரம் இந்த மாதிரி தட்டிக்கணும். ஆறிடுச்சுங்க, அரைச்சிக்கலாம். தாளிக்கலாங்க. வத்த குழம்பு, அந்த தூதுவளை காய் குழம்பு. கடுகு போட்டுக்கலாம். இந்த காயை வணக்கணும் எண்ணெயில். தக்காளி போட்டுக்கலாம். வணங்கிடுச்சுங்க. அந்த குழம்பு எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உடம்பு வலி இருக்காது, சளி இருக்காது. சளி காய்ச்சல். பொன்னாங்கண்ணி கீரையும் இந்த கிழங்கு தலை, சக்கரவள்ளி கிழங்கு தலை, பாசிப்பருப்பில் கூட்டு வச்சுக்கலான்ட்டு. பயிரில் பயிர் போடுறேன். கொஞ்சமாக பயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். வறுத்து வச்சுருக்கிறேங்க பயிர். தூதுவளை காய் குழம்பு ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. காய் இருக்கிறதே தெரியல. பயிர் போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். கூட்டு வைக்கணும். இதுக்கு மஞ்சப்பொடி, தக்காளி ஒன்று போட்டுக்கலாம், கருவேப்பிலை. நல்லா கொதிக்கிட்டுங்க, வேகட்டும். தூதுவளை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தூதுவளை காய் குழம்பு, புளிக்குழம்பு. இந்த வடசட்டியிலே சோறு போட்டு திங்கலாங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும். இதை பிசைஞ்சு திங்க. தூதுவளை காய் குழம்பு தாங்க இது, நல்லாயிருக்கு. பூண்டு போட்டுக்கலாங்க. பாசி பயிர்லேயும் போடலாங்க, கூட்டு வைக்கலாம். இதுலேயும் வைக்கலாம், தோரம்பருப்பில் வைக்கலாம், தட்டைப்பயிரில் வைக்கலாம், கீரை கூட்டு எல்லாத்துலேயுமே வைக்கலாம். நல்லாயிருக்கு. பச்சை மிளகா ஒரு 4 போட்டுக்கலாங்க. இது வந்து வெங்காயம் பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு. இது நல்லா வேகட்டும். இந்த கீரை போட்டுக்கலாங்க. அதுக்கு வெந்துருச்சு. இது வீட்டு தோட்டத்துலேயே வந்துடுறாங்க. பொன்னாங்கண்ணி கீரைன்னு இந்த சக்கரவள்ளி கிழங்கு கீரை. ஒரு கொதி வரட்டும், தாளிச்சுக்கலாங்க. நல்லா வெந்துருச்சு.
எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க. நல்லா வெந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து ஊற்றிக்கிறோம். உப்பு போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது பொன்னாங்கண்ணி கீரையும் சக்கரவள்ளி கிழங்கு கீரையும் ரெண்டு. அந்த கிழங்கு கீரை அது இது வச்சு பார்க்கலான்னு வச்சுருக்குறேங்க. நல்லா இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. நீ சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் கூட்டு. அந்த கீரை கூட்டு சாப்பிட்லாங்க, நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.